ஜூலை மாதத்தில் கும்பராசினருக்கு 3க்குரிய செவ்வாய் 4ல இருந்து இந்த மாசம் தொடக்கம் இருக்கு. சுகாதிபதி சுக்கிரன் 6ல இருக்காரு. தனாதிபதியுடன் சேர்ந்து இருக்காருங்க. உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இந்த மாசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி, வீடு, வாகனம் ஆகிய காரணங்களுக்காக கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. 7க்குரிய சூரியன் 5ல் இருக்கிறதுனால அந்யோன்யம் நண்பர்களுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது. அட்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே வக்கரமாகி 5லயே வந்து உட்கார்றாருங்க. உங்களுடைய காதல் ரிலேஷன்ஷிப் வகையில கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைகள் அடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா படிக்கிறதுல கொஞ்சம் தடையா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கும்பராசினருக்கு இந்த மாசம் நல்ல ஃபேவரா இருக்குங்க. ராசியில ராகு இருந்து ராசிநாதன் சனி வக்ரமாகறதுனால மௌனத்தை கடைபிடிங்க. நல்ல ஃபுட்டா பார்த்து சாப்பிடுங்க. போட்டி பொறாம கட்ட பஞ்சாயத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை சச்சரவுக்குள்ள தலையிட வேண்டாம். நல்லதா கரெக்டா பார்த்து கவனமா பேசுங்க. இந்த மாசத்தின் பிற்பகுதியில 7க்குரிய சூரியன் 6க்கு வந்து குருவுடன் இணைவாருங்க. மாசத்தின் பிற்பகுதியில நண்பர்களுக்குள்ளேயும் உங்க வாழ்க்கை துணைவர்களுக்குள்ளேயும் உங்களுக்கு சில முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை நீங்க பொறுமையா தான் நீங்க டீல் பண்ணணும். 7ஆம் வீட்டில் கேது இருந்து 7க்குரியவன் 6ல இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க பொறுமையா இருந்து சமாளிச்சுக்கலாங்க. ஆனா சுகாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் மாசத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவாரு. கேதுவுடன் இணைவார். பிறகு 7க்குரியவன் சாரத்திலேயே செல்வாருங்க. அதனால பாக்கியங்களும் சுகபோகமும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உறுதியாக உண்டுங்க. சரிங்களா? லாபாதிபதி குரு பகவான் உங்க தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா வருமானத்தில் பற்றாக்குறை இருக்காது. செல்வ செழிப்பு கண்டிப்பா உண்டுங்க. அதுல எந்த தடைகளும் இருக்காது. வண்டி, வீடு, வாகன வசதிக்காக நீங்க சில கடன் பட்டாலும் அது எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த 7.5 சனி முடிகிற டைம்ல சனி வக்ரமா இருக்கிறதுனால நிறைய கும்பராசினருக்கு ஜனனகால ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா அதுவும் ஃபேவரா உங்களுக்கு முடியுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வகையிலையும் ஒரு காதல் வகையிலையும் ஒரு சில மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். புதிய காதல் மலர்வதற்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு காதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.